ஏகே, உண்மையை சொல்லுங்க. எந்த உண்மையை சொல்ற? எதுக்காக எங்களை அவமானப்படுத்தி அமிச்சிங்க? கூடவே இருந்து குழி பறிச்சிங்க. என்ன சொல்ற? நேத்து செல்லம்மா தோத்து போய் ஓடுனா, ஆனா மறுபடியும் இன்னைக்கு வந்து நாங்க பண்ண திருட்டுத்தனத்தை எப்படி கண்டுபிடிச்சா? அதான் உன் வாயாலே திருட்டுத்தனம்னு சொல்றீங்க. பொய்ய ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. கண்டிப்பா மறைச்சு வைக்க முடியும். ஆனா நீங்க தான் நாங்க செஞ்ச காரியத்தை செல்லம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டீங்க. இத பார், எதையும் பார்க்காம நீங்க 3 பேர் சொன்னதையும் கேட்டு தலையாடுன. நீங்க நீட்ட பேப்பர் எல்லாம் கையெழுத்து போட்டேன். நான் கையெழுத்து போட்ட பாண்ட் பேப்பரை வச்சுதான் நேத்து நீங்க செல்லம்மாவை வெளியில அனுப்பிச்சீங்க. ஆனா நேத்து தோத்து போனவ இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்து கலாட்டா பண்ணி எம்டி சேர்ல உட்கார்ந்துட்டாளே, அது எப்படி? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? உங்களை கேட்காம வேற யாரு கேக்குறது? அந்த பத்திரம் செல்லாதுன்னு அவளுக்கு சொன்னது யாரு? இத பார், அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். விரோதி கூட நான் துரோகம் பண்ண மாட்டேன். செல்லம்மா எப்பவோ எதுக்கோ கையெழுத்து போட்டு கொடுத்த வித்து பத்திரத்துல தேவையான விஷயங்களை நீங்க எழுதிக்கிட்டீங்க. நீங்க சொன்ன இடத்துல நான் கையெழுத்து போட்டேன். அதுக்கப்புறம் நான் செல்லம்மாவை கான்டாக்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படிங்க அந்த பத்திரத்தை பத்தி செல்லம்மாக்கு தெரியும்? அதை என்கிட்ட கேட்டா அது நீ செல்லம்மா கிட்ட போய் கேளு, இல்ல உங்க வக்கீல் கிட்ட போய் கேளு. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க மதுமிதா, இந்த உலகத்துல நீ மட்டும் புத்திசாலி இல்ல, அடுத்தவனும் யோசிப்பான். ஒரு தடவை தோத்தவன் எப்பவும் தோப்பான்னு நினைக்கிறது ஊ முட்டாள்தனம். பத்திரத்துல நீங்க தேதியை பார்க்காம விட்டுட்டீங்க, அவங்க பார்த்துட்டாங்க, அதான் நீங்க தோத்துட்டீங்க. சோ நாங்க தோத்தது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? எப்பங்க அந்த செல்லம் அப்படில இருந்து வெளியில வர போறீங்க? உங்க முகத்துக்கு நேரா சொன்னாலே யாரும் என்ன வெளியில அனுப்ப முடியாதுன்னு, அப்ப கூட அவன் மேல கோவம் வரலையா? என்னது அவங்களோட உரிமை? என்ன உரிமை? உண்மையை சொல்லுங்க. அந்த கார்மெண்ட்ஸ் உருவாக்குனது நீங்க, பணம் பூரா உங்களுது. பணம் பூரா என்னதுதான், ஆனா உழைச்சது பூரா செல்லம்மா. அதுல உங்களுக்கு பங்கு இருக்கு, அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இந்த பாரு மதுமிதா, தேவையில்லாம கோவப்படாத. 3 பொம்பளைங்களும் அந்த கடற்கரையான சேர்ந்து முட்டாள்தனமா ஒரு பிளான போட்டீங்க. நீங்க அவமானப்பட்டது மட்டும் இல்லாம என்னைய சேர்த்து அவமானப்படுத்திருக்கீங்க. இப்ப எதுக்கு எங்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்க? செல்லம்மா ஜெயிச்சது கூட எனக்கு வலிக்கலைங்க. ஆனா நாங்க தோத்தத முட்டாள்தனம்னு வரி வரியா பேசி ரசிக்கிறீங்க பாருங்க, அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் நீங்க விலை கொடுத்ததா? நிறைய விலை கொடுத்துட்டேன். யாருமா பொண்ணு ஜெயில இருக்கா? பேச்சுக்களை நான் அசர மாட்டேன். ஐயோ, இது பெருசா ஒண்ணு இல்ல செல்லம்மா, இது வழக்கமா நடக்கிறதுதான். என்னன்னா, இவனை அடிச்சா நான் கேஸ்ல ஜெயிப்பேன். அன்னைக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி இவன் கையில ஆப்படல, அதான் அடிக்க முடியல. இன்னைக்கு ஜெயிச்ச சந்தோஷத்துல ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கிறுக்கு புடிச்ச வக்கீல் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனதுக்கு. ஃபுல் டைட்ல வருவீங்கல்ல, அப்ப வச்சுக்கிற உங்களை. நீங்க சொல்லுங்க செல்லம்மா. என்னால இன்னும் நம்ப முடியல அவினாஷ். ஒரே ராத்திரியில அந்த பத்திரத்தை நீங்க அனலைஸ் பண்ணி என்ன கைட் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ செல்லம்மா, இதெல்லாம் இந்த குடிகார அவினாஷுக்கு கை வந்த தொழில். குடிச்சதுனாலதான் முன்ன பின்ன லெஃப்ட் ரைட்னு கண்ணா பின்னான்னு யோசிக்க முடியுது. 360 டிகிரிஸ்னால யோசிக்க முடியுது. அன்னைக்கு நீங்க சொல்லிட்டு போனீங்கல்ல, வெத்த பத்திரத்துல கம்பெனி ஆரம்பிச்ச புதுசுல சைன் போட்டேன் அப்படின்னு. அதையே நினைச்சிட்டு இருந்தேன். கம்பெனி ஆரம்பிச்ச புதுசுல இந்த பங்கெல்லாம் பிரிச்சுப்பாங்களா? இல்ல, இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு அவங்க விட்ட இடத்த நான் பிடிச்சேன். வாசமா மாட்டினாங்க. எனக்கு இந்த விஷயத்துல ஒரே ஒரு வருத்தம் தான். ஐயோ, திரும்ப உங்க சிலி ஃபீலிங்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன, இதுல உங்க அண்ணி முத்தலைக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க அதானே? இல்ல, ஏகேயோட முகம் ரொம்ப வாடி பிறந்தது. அது பார்க்க போந்தா ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவர் பார்க்கும்போது பாவமா தான் இருக்கு. அவரால் எப்படி இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் பண்ண முடிஞ்சதுன்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். முன்தேதியிட்ட பத்திரத்தை எப்படி இப்படி மாத்தினாங்க, எப்படி சம்மதிச்சாருன்னு இன்னும் குழப்பமா இருக்கு. நிச்சயமா ஏதாவது ஒரு நெருக்கடியா தான் இருக்கும். அது முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்? அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பர். ஏங்க, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும்
அவரை ஒரு நல்ல நண்பர்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இப்ப கூட எனக்கு அவர் நல்லதுதான் பண்ணிருக்காரு. அவருடைய 51% பங்க அவர் மனைவி மதுமிதாவுக்கோ ஸ்னேகாவுக்கோ இல்ல என் அண்ணா அன்னிக்கோ யாருக்கும் மொத்தமா எழுதி கொடுக்கல. எல்லாருக்கும் பிரிச்சு பிரிச்சு தான் கொடுத்திருக்காரு. அப்ப மேஜர் ஷேர் ஹோல்டர் யாரு? நான் தானே. இனிமே அவங்க என்கிட்ட வாலாட்ட முடியுமா? நல்லவங்க எப்பவுமே நல்லதுதான் செய்வாங்க. ஆனா என்ன கொஞ்சம் டைம் ஆகும். அதனாலதான் சொல்றேன், அவர் என்ன நெருக்கடியில இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஃபேவர். என்ன? நம்ம உடனே கிளம்பணும். உங்களை நான் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கிளப்புக்கு போய் சரக்கு அடிக்கணும். ஐயோ, உங்களால தண்ணி அடிக்காம இருக்கவே முடியவே முடியாது. நான் அடிக்கலன்னா அதே நான் அடிச்சிடும். மணி 4 ஆக போகுது. வாங்க வாங்க. எதுக்காக அப்படி சொன்னாரு? என்ன எதுக்காக அப்படி அவர் சொன்னாரு? என்ன துரோகம் பண்ணிட்டேன். நான் துரோகம் பண்ணிட்டேன். ஏகே சாருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். எப்படி இனிமேல் அவரோட முகத்துல முழிப்பேன்? எப்படி முழிப்பேன்? ஏகே சாரோட முகத்துல நான் சாகிற வரைக்கும் முழிக்க முடியாது. என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. அமுதா, அமுதா, போச்சு, எல்லாம் போச்சு. ஏகே சாருக்கு துரோகம் பண்ணிட்டேன். என்னங்க என்னங்க? அமுதா, நான் இங்க இருக்கேன். நான் குடியாரன். ஐயோ, குடியாரன். நான் துரோகம் பண்ணிட்டேன் அமுதா. அத்தை, ரோகி, அத்தை இங்க வாங்க. என்ன என்னாச்சு? இவரை பாருங்க. நான் துரோகம் பண்ணிட்டேன். டேய் வாசு, என்ன கர்மாந்திரத்தை குடிச்சிட்டு வந்திருக்கடா? என்ன நீ கர்மாந்திரத்தை குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்ற? 150 ரூபா போட்டு குடிச்சிட்டு வந்திருக்கேன், நீ கர்மாந்திரத்தை குடிச்சேன்னு சொல்ற? ஏன் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஒரு கை போடுறீ, உள்ள கூட்டிட்டு போலாம். ஐயோ, யாராவது பார்த்தா மான மரியாதை எல்லாம் போய்டும். எழுந்துடா, எழுந்துரு, எழுந்துருங்கறல்ல, எழுந்துரு. ரெண்டு என்ன பேரும் துரோகம் பண்ண? போடா. நான் துரோகம் பண்ண போடா. ஏகே சாருக்கு துரோகம் பண்ணிட்டேன். உட்காரு. ஐயோ, பாத்துடா. துரோகம் பண்ணிட்டம்மா. ஏய், என்னடி பாத்துட்டு நிக்கிற? போய் தண்ணி எடுத்துட்டு வா, போ. ஐயோ, எல்லாம் தலை எழுத்து. துரோகம் பண்ணிட்டம்மா, அந்த பாவி துரோகம் பண்ணிட்டேன். குடு குடு. என்னங்க? டேய், உள்ளேயும் தண்ணி வெளியிலையும் தண்ணி என்னால தாங்க முடியாது. போமா. அடி அடிமா, நல்லா அடி, அடிக்கிட்டே இரு. நான் பண்ண துரோகத்துக்கு நீ அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அமுதா, நான் உன் காலில் வேணாலும் மன்னிச்சிரு. அமுதா, அம்மா உன் காலில் வேணாலும் இல்லைம்மா, மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. ஏன்டா இப்படி மானத்தை வாங்கிட்டு இருக்க? அத்தை, இவருக்கு இந்த பழக்கம் முன்னாடியே இருக்கா? வாயை கிழிச்சிட வேண்டி. ஐயோ, என் வம்சத்திலே இல்லாத பழக்கண்டி. கரெக்ட். எங்க பரம்பரையிலேயே குடிச்ச முதல் ஆளும் நான் தான், கடைசி ஆளும் நான் தான். ஐயோ ஐயோ, வாயை மூடுறா, பொளறிட்டே இருக்காத. ஏய், எல்லாமே நீ வந்ததுக்கு அப்புறம் தாண்டி. உங்க பையன் குடிச்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அமுதா, குடிச்சதுக்கு நீயும் காரணம் இல்ல, அம்மாவும் காரணம் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஏன்னா நான் தானே துரோகம் பண்ணேன், நான் தானே காரணம். நான் தான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஏன்னா நான் தானே துரோகம் பண்ணேன், நான் தானே காரணம். நான் தான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். ஏண்டா ஏண்டா இப்படி உளறி மானத்துக்கு எடுக்கிற? இவன் இப்படி ஆனதுக்கு காரணமே நீ தாண்டி. செல்லம்மா கம்பெனிக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே இவன் போனா. அங்க ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும், அதனாலதான் இவன் இப்படி சாராயத்தை குடிச்சிட்டு வந்திருக்கான்.
சும்மா சாராயங்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காத. நான் பிராண்டியை குடிச்சிட்டு வந்திருக்கிறேன், நீ சாராயம் குடிச்சேன்னு சொல்ற. எல்லாமே ஒரு கழுத மூத்திரம் தானடா. அந்த மூத்திரத்தை குடிச்சிட்டு வந்தது இல்லாம ஏதோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன காரணம்? அங்க என்ன நடந்தது? செல்லம்மாக்கு ஒரு போன் பண்ணி கேளம்மா. செல்லம்மாக்கெல்லாம் ஒன்றும் போன் போட வேண்டாம். எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். நான் தானே துரோகி. நீ யாருக்கும் துரோகம் பண்ணலடா. எனக்கு தான் என் தலையில தான் நெருப்பள்ளி போட்டிருக்கு. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ உட்கார்ந்துட்டே இருக்க. போய் முதல்ல செல்லம்மாக்கு போன் போடு போ. என்னத்தை இப்படி பேசுறீங்க? இங்க போடுமாடா அங்கேயும் போடுமா? என்னடி சொல்ற? அத்தை, இவர் குடிச்சிட்டு வந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு கூட தெரியல. இப்ப நான் போன் பண்ணி சொன்னதால அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இவர் மேல இருக்கிற மரியாதை தானே குறையும். இவர் ரொம்ப நல்லவர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. டேய் வாசு, இந்த பாரு வாசு, நீ குடிச்சிட்டு வந்தது செல்லம்மா வேற யாருக்காவது அங்க தெரியுமா? செல்லம்மாவுக்குலாம் எதுவும் தெரியாதும்மா. குடிக்க கூடாதுன்னு உள் மனசு சொல்லுச்சு. ஆனா நான் தான் போய் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துட்டேன். குடிச்சிட்டு வீட்டுக்கு போக கூடாதுன்னு நானும் சொல்ல இந்த 2 காலம் கேட்க மாட்டேங்குதுங்க. இப்ப பாரு, நேரா வீட்டுல கூடாது விட்டுட்டீங்க. இப்ப பாரு, அமுதாவும் அம்மாவும் துடிக்கிறாங்கல்ல. எல்லாம் 2 பேர் தானே. போங்க. இவன் கேட்க மாட்டாமா. இவனை முதல்ல உள்ள கொண்டு போய் படுக்க வைப்போம். நிதானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுப்போம். சரிமா? எழுந்துரு. முதல்ல உள்ள போய் படுப்போம். போடா அமுதா. போ படு. ரோகம் பண்ணிட்டேன் அமுதா. வாய மூடு. ரோகம் பண்ணிட்டேன். என்ன ஆள வச்ச தெய்வத்துக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆபீஸ்ல மோசமா ஏதோ நடந்திருக்கு. அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம தான் குடிச்சிருக்காரு. அத்த, இவரே இப்படி ஆயிட்டாருன்னா விஷயம் தெரியும் போது அண்ணி இவர் பத்தி என்ன நினைப்பாங்க? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்த. துரோகம் பண்ணிட்டேனா? ஏகே சாருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். என்னடா மாவனே, உன் பொண்டாட்டி செல்லம்மாக்காக வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கியா? என்ன வெறுப்பேத்துறீங்களா? சிச்சி, வெறுப்பேத்தலடா. நீ ஃபோன் பண்ணி 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு பதிலையும் காணோம். நான் சுமதிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். எப்பா, அங்க பெரிய தகராறாம். எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு உன் பொண்டாட்டி செல்லம்மா அந்த எம்டி சீட்ல போய் உட்காந்துட்டானா? அங்க யார் யார் வந்திருக்காங்க தெரியுமா? முத்தழகி, ஸ்னேகா, அவினாஷ், மதுமிதா, ஏகே, வாசு எல்லாம் இருந்திருக்காங்க அங்க. அப்படின்னா ஆபீஸ்ல பெரிய தகராறே நடந்திருக்கும். செல்லம்மா வரட்டும், அவளை குண்டில் நான் ஆக்கிடுறேன். மகனே, நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? இப்பெல்லாம் நீங்க சொல்றதானே நான் கேட்டுட்டு இருக்கேன். அதே நான் இக்கு வச்சு பேசுறேன். என்ன அசிங்கப்படுத்தலன்னா உனக்கு தூக்கமே வராது. இத பாருடா மகனே, உன் பொண்டாட்டி வரும்போது நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசாத. அவ என்ன பேசுறா, எவ்வளவு பொய் சொல்றான்னு பாப்போம். அதுக்கப்புறம் அவளை கேள்வி மேல கேள்வி கேட்டு மடக்குவோம். மடக்கிறது மட்டும் இல்ல சித்தப்பா, இனிமே செல்லம்மா ஆபீஸ்க்கே போகாத மாதிரி பண்ணணும். நீ நினைச்சதை செய்யத்தானடா இந்த சித்தப்பா இருக்க. டேய், அவினாஷோட கார்ல வராடா. வர. ஓகே.
என்ன பாரதி, வா வா, இங்கிட்டு வா. என்னங்க ரொம்ப நேரமா எனக்காக வாசல்ல காத்துட்டு இருக்கீங்களா? என்ன இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் டிவில பார்த்து பயந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சூ சூ சூ, எல்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் சண்டை போட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஏகே வந்துட்டாரு. அப்புறம் சுமூகமா பேசி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. கடைசியில நாம தாங்க ஜெயிச்சோம். நமக்கு கெடுதல் பண்ண நினைச்சவங்க எல்லாம் ஓடியே போயிட்டாங்க. சாப்பிட்டீங்களா? என்ன என்ன காஃபி போட்டு கொண்டு வரட்டா? காஃபி வேணுமா? எங்க மத்தியானமாவது சாப்பிட்டீங்களா? என்ன என்ன ரொம்ப தகராறு பண்ணல? ஓ சு 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 சு. என்ன ரெண்டு பேரும் பதிலே சொல்லாம பேசாம இருக்கீங்க? என் மேல கோவமா இருக்கீங்களா? ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் வாழ்றது, நான் செய்யற ஒவ்வொரு செயலும் உங்களுக்காகவும் நம்ம பாரதிக்காகவும் தான். நீங்களே என்ன புரிஞ்சுக்கலன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல.